பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கைட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் பஷீர் அகமது, திருப்பூர். இந்த 2026 வருஷம் ரம்ஜான் நோன்பு மாதத்துக்காக ஒரு மாதம் நாங்கள் நோன்பு இருக்கும்போது கம்போஸ்டில் வேலை செய்ய முடியாதுங்கிற காரணத்தினால ஒரு மாதம் லீவு விட்டுருந்தோம். வருஷம் அந்த ரம்ஜானில் கம்போஸ்ட் யூனிட்டுக்கு லீவ் விடுறது வழக்கம். இந்த வருஷம் ரம்ஜான் நோன்பு முடிஞ்சு இன்றைக்கி மார்ச் 24, இன்னிலிருந்து வேலையை தொடங்குறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கடைசியாக ஒரு பேட்சுக்கான ரா மெட்டீரியல் இங்கே ஸ்டாக் இருக்குது. நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். எங்களுக்கு நாளைக்கு இங்கே சேர்றதுக்காக ஒரு லோடு வைக்கோல் ஹரியானாவில் லோட் பண்ணி 4 நாள் ஆச்சு. மத்திய பிரதேஷ் வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டீசல் கிடைக்காம லாரி நிற்கிது. அநேகமாக இன்னும் 3-4 நாளில் இங்கே லாரி வந்துடும் சொன்னாங்க. இன்றைக்கி ரம்ஜான் முடிஞ்சு நான் வேலையை ரீஸ்டார்ட் பண்ணுறேன். அதோட கிளிப்பிங்ஸ் தான். ஆனால் மஷ்ரூம் க்ரோயிங் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஹார்வெஸ்டிங் எப்பவும் போல் நடந்துகிட்ருக்கு. ஹார்வெஸ்டிங் ரூமும் இப்போ போய் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். இந்த வருஷம் நாங்கள் ரம்ஜான் லீவில் ஃபார்மோட நிறைய மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணோம். கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கு, மேலே ஷெட்டு ரூஃபிங் போடுறது எல்லாம் போட்டுட்டோம். பாருங்கள், இன்றைக்கி பண்டல் பிரித்து போடுறதுக்காக ரெடியாக இருக்குது. இந்த பண்டலை தான் இன்றைக்கி பிரித்து போடுறோம். இந்த பண்டல் போட்டால் இந்த இடம் கிளியர் ஆயிரும். லாரியில் ஒரு 18 டன் ஒரு கண்டெய்னரில் ஏற்றி வந்துட்டுருக்கு. அதை அடுக்கிறதுக்கு இந்த இடம் சரியாக இருக்கும். கொஞ்சம் பழைய கம்போஸ்ட் இருந்தது. அந்த கம்போஸ்ட்டு இதுலேயே மிக்ஸ் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ நான் இதில் இந்த வைக்கோல் பண்டலெல்லாம் உடச்சி பரப்பி விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். போர்வெல்லில் தண்ணி ட்ரை ஆயிடுச்சு. ஒரு 1000 லிட்டர் கூட வரமாட்டேங்குது. இன்றைக்கி இந்த வைக்கோலை நினைக்கிறதுக்கு லாரி தண்ணி தான் நாங்கள் சொல்ல போகிறோம். லாரி தண்ணி லாரி தண்ணியில் நம்ம வைக்கோலை நினைக்கும் போதும் உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப்பிங் காமிக்கிறேன். அப்படியே பாருங்கள். இன்றைக்கி ஹார்வெஸ்டிங் நடந்துட்டுருக்கிற ரூமுக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன். வழக்கம் போல் ரம்ஜான் மாதம் கம்போஸ்ட்டுக்கு லீவ் விட்டாலும் ஹார்வெஸ்டிங் எப்பவும் போல் நடக்கும். அது ஏர் கண்டிஷன் ரூமுக்குள்ளே செய்கிற வேலைங்கிறனால அதை நம்ம எப்போவுமே நிறுத்துறதில்ல. ரூம் நம்பர் 4 இது. அடுத்த ரூமு அடுத்த வாரம் ஹார்வெஸ்டிங்காக தயாராகிட்டு இருக்கு. இப்போதான் அது பின் ஹெட் எல்லாம் செட் ஆயிருக்கு. இது நெக்ஸ்ட் வீக்குக்கான ஹார்வெஸ்டிங் ரூமு. அடுத்த ரூமும் கூட கம்போஸ்ட் ஃபில் பண்ணி ஃப்ளஷ் பண்ணியிருக்கு. அடுத்த பேட்ச் வைக்கிறதுக்காக 2 ரூம் எம்டியாக விட்டுருக்கோம். இப்போது நாம் அடுத்த பேட்சுக்கான வைக்கோலை நினைக்கிறதுக்கு வைக்கோலை பரப்பி விட்டு லாரி தண்ணிக்கு ஆர்டர் பண்ண போகிறோம். வைக்கோலெல்லாம் எடை போட்டு வச்சாச்சு. ஆரிசனஸு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நானே பண்டலை பிரிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆரம்பத்துலலாம் 300 கிலோ 400 கிலோ பேலெல்லாம் வந்துடும். இப்போ அதெல்லாம் நாங்கள் வாங்கிறதில்ல. இந்த பேல் 75 கிலோ தான் வெயிட் வரும். 300 கிலோ பேல் வாங்கினா நமக்கு இங்கே சேரும்போது ரேட்டு ₹1 கம்மியாகும் கிலோவுக்கு. ஆனால் ஏதாவது கையில் காலில் விழுந்துருச்சு
பெரிய ஆபத்தாயிரும். இது ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. 300 கிலோவெல்லாம் ஒரு ஆள்னால புரட்டவே முடியாது, 4 பேர் வேணும். பண்டலை பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. நெல் வைக்கோல் பண்டல் வந்து பாய் மாதிரி சுருட்டி இருப்பாங்க, உருளையாக இருக்கும். அதை பிரிக்கிறதுக்கு கூட டைம் ஆகும். இதில் வந்து இந்த டேப்பை கட் பண்ணி விட்டால் போதும், பொலப்பொலான்னு அது கலண்டு விழுந்துடும். பாருங்க எப்படி விழுகுதுன்னு பாருங்க. இது பிரிக்கிறது ஈஸி தான். சவுண்டு பாருங்க, பட்டாசு வெடிக்கிற மாதிரி டபால் டபால்னு கேட்குது. அப்படியே நான் பிரிச்சுட்டு பரப்பி விடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, ஓரளவுக்கு பரப்பி விட்டுட்டு இருக்கேன். இன்னும் பரப்ப வேண்டியது இருக்கும். இது மார்ச் மாதம் தேதி 24 தான். வெயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த வேலை செய்யணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். ஆனாலும் வெயிலே ஆரம்பிக்கலைன்னாலும் இன்னைக்கு இருக்கிற உஷ்ணமும் இந்த வேலையில பாருங்க, வேர்வை கூட்டு. இந்த மாதிரி வேர்த்து விடுற மாதிரி வேலை செஞ்சாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்றாங்க. எல்லா விவசாயிகளுமே வந்து வேர்வை சிந்தி தான் ஒவ்வொரு உணவுப் பொருளையும் உற்பத்தி பண்றாங்கிறத பொதுமக்கள் உணரணும். இப்போ இந்த வேர்வையை நான் காமிக்க வேண்டியதில் இது எந்த பெருமையும் இல்லை. ஆனாலும் இது யூடியூப்பில் போட போகிறோம். ஒரு காலத்தில் நம்ம இல்லாத போது, நம்ம மறைவுக்கு பின்னால் நம்ம குழந்தைகள்லாம் இதை பார்த்தாங்கன்னா, தந்தையாரெல்லாம் இவ்வளோ வேர்வை சிந்தி தான் சம்பாதிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சால் அவங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையிலேருந்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இருக்கிற பசங்கள்லாம் ஆடம்பரத்தை ரொம்ப விரும்புகிறாங்க. ஆடம்பர வாழ்க்கைக்காக ஒரு மனுஷன் எவ்வளோ உழைக்க வேண்டியது இருக்குன்னு பாருங்கள் உணவு உற்பத்தி பண்ணுறதுக்கு. இதில் சொல்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி தான். நான் வேர்வை சிந்தி வேலை செய்கிறத மனசார ஏற்றுக்கிறேன். எப்போவுமே நாங்கள் வெயிலில் வேலை செய்வோம். இந்த ட்ரிப்பு எங்களுக்கு ரூஃப் போடுறதுக்கு இறைவன் உதவி இருக்கிறான். இறைவனுக்கு மிக மிக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். நிழலில் வேலை செய்யும்போது எப்படி வேர்த்து கொட்டுது பாருங்கள். பாருங்க, இது வந்து லூஸாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. அவ்வளோதான். பாருங்க, எல்லா வைக்கோலையும் ஈவனாக பரப்பி விட்டாச்சு, சரி சமமாக பரப்பி விட்டாச்சு. லாரி வந்துச்சுன்னா தண்ணி விடுறதையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிடலான்னு தான் நினச்சி லாரிக்காரருக்கு ஃபோன் பண்ணேன். இப்போ காலையில் மணி 9 தான் ஆகுது. அவர் 12க்கு தான் வர முடியும்ட்டார். வெயில் காலம் ஆரம்பிச்சுன்னா லாரிக்காரருக்கெல்லாம் ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு. எதுவுமே நம்ம நினச்சோன்னா கிடைக்க மாட்டேங்குது. தண்ணி நம்ம நினச்சோன்னா கிடைக்கிறது இல்லை. ஒரு வைக்கோல் லாரி வந்து வளைகுடா போகிறதுனால டீசல் தட்டுப்பாடு காரணமாக வழியில் மத்திய பிரதேசத்தில் நிற்கிது. வளைகுடா போர் காரணமாக கேஸ் சிலிண்டர் கிடைக்காம 10 நாளாக மஷ்ரூமோட மார்க்கெட்டிங் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சீசனில் தான் வந்து நம்ம ஒரு சில அனலைஸ் பண்ண முடியுது. இங்கே ப்ரொடக்ஷன் ஆகிற மஷ்ரூமில் 60% தான் டொமஸ்டிக் போகுது, 40% ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு தான் போகுது.
ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுற கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் வந்து அதிகாரப்பூர்வமான விலை 2500 ரூபான்னு சொல்கிறாங்க. ஆனால் பிளாக்ல 6000 ரூபா வரைக்கும் விற்கிது. அதனால யாரும் ஹோட்டலில் நிறைய சமைக்கிறத நிறுத்திட்டாங்க. ஹோட்டல் சேல்ஸ் இல்லாதனால ஒரு வாரமாக பட்டன் மஷ்ரூம் பெரிய பெரிய உற்பத்தியாளர்கள்லாம் திருப்பூர் உழவர் சந்தையில் வந்து டம்ப் பண்ணுறாங்க. திருப்பூர் கோயம்புத்தூரில் ரேட் டவுன் ஆயிடுச்சு. ஒரு சிலர் ஃபோன் பண்ணி ஒரு நாள் விலை இறங்கினதுக்கு என்ன சார் மஷ்ரூம் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சுங்கிறாங்க. காலம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். எல்லாமே எப்போவும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ நம்ம தண்ணியில் ஊற போடுற இந்த வைக்கோல் வந்து வைகாசி மாதம் முகூர்த்த நேரத்தில் தான் ப்ரொடக்ஷன் வரும். அந்த நேரத்தில் 1 கிலோ மஷ்ரூம் 500 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் தண்ணி லாரி இன்னும் வரல. மத்தியானம் 12 வரைக்கும் வெயிட் பண்ணி தண்ணி லாரி வந்தோன்னே அதையும் ஒரு கிளிப்பிங் எடுத்துகிட்டு இந்த வீடியோவில் நான் ஜாயின் பண்ணுறேன். டேய் இது 2 எடு. இது 2 நவுத்துறா பாருங்க. இது வந்து 3500 லிட்டருங்க தண்ணி. இப்போ இந்த நாங்கள் போட்டிருக்கிற வைக்கோல் வந்து ஒரு 400 to 450 கிலோ இருக்கும். இதுக்கு இந்த 3500 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்குது. நம்ம மேசன் மணியண்ணன் நமக்காக இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. மணியண்ணா இங்கே பாருங்க, இவர் தான் மணியண்ணங்க. நம்ம ஃபார்மில் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் இவர் தான் பார்ப்பாரு. இன்னைக்கு ஒரு சின்ன வேலை தான் இன்னைக்கு வர சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வேலை செய்கிறாரு. ஏற்கனவே மணியண்ணனை வீடியோவில் போடணும்னு ஒரு வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. மணியண்ணன் வீட்டில் எல்லாம் கேட்குறாங்க ஏன் இன்னும் வீடியோவில் வரலன்னு. அதனால இன்னைக்கு மணியண்ணனை போட்டாச்சு. பாருங்க, இன்னைக்கு ஒரு வாய்க்கால் மாதிரி கட்ட போகிறாரு. அவ்வளோதான். பாருங்க, இது வந்து 3500 லிட்டர் தண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக இப்படி மிதிச்சு விடணும் நல்லா. ஏன்னா வைக்கோல் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால தண்ணியில் மிதங்கிட்டு மேலேயே வந்துட்டே இருக்கும். ஃப்ளோட்டு தான் ஆகும். அதை நல்லா ஃபுல்லாக மிதிச்சு விட்டால் தான் தண்ணியில் நல்லா ஊறும். தண்ணியில் ஊறணுன்னா ஃபஸ்ட்டு நல்லா மிதிச்சு விட்டுறணும். இந்த அளவுக்கு தண்ணியில முங்கிடணும். மணி என்ன பாட்டு கேட்குறாரு. நீங்க இங்க பாட்டு போடுறீங்களா? அது அதுல ரெக்கார்ட் ஆயிட்டு இந்த பாட்டு இப்போ எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடும். போடுங்க. சார்ஜரா இங்க இல்ல. அவ்வளவுதான். நேத்துல இருந்து இந்த தண்ணி விட்டு வீடியோ எடுத்துக்காக காத்திருக்கோம். பாருங்க, தண்ணி விட்டு எல்லாம் நல்லா மிதிச்சாச்சு.
மிதிச்ச இடம் எப்படி இருக்குது, மிதிக்காத இடம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் மிதிக்காமல் விட்டுருக்கோம். நல்லா தண்ணியில் ஊறிடும். நல்லா ஊறினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சப்ளிமெண்ட்ரி மிக்ஸ் பண்ணுவோம். பாருங்க, இன்றைக்கி மணி என்ன, இதை காவா கட்டி முடிச்சிட்டார். வாய்க்கால் கொஞ்சம் தண்ணி திறந்து விட்டா போகிறதுக்கு. ஓகே, இன்றைக்கி ஒரே நேரத்தில் தண்ணி விட்டு மிதிச்சாச்சு, மணி எண்ணெய் வச்சு வாய்க்கால் கட்டியாச்சு. இன்றைக்கி வேலை இதோட முடிஞ்சுது. நீங்களும் பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட வீடியோ சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவையும் பாருங்கள். எங்கள் சேனல் பேர் பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கைடுங்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். தேவைப்பட்டால் எங்கள் ஃபார்மை பார்வையிடலாம். பார்வையிடுவதற்கு நாங்கள் கட்டணம் ஒரு ஆளுக்கு 1000 ரூபா வசூலிக்கிறோம். தேவைப்பட்டால் நீங்கள் எங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ட்ரைனிங் வர விரும்புனீங்கன்னா முதல்லையே சொன்னீங்கன்னா எப்போ ஷெட்யூல் போடுறோமோ அந்த ஷெட்யூல் டேட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்கள் ட்ரைனிங் எடுத்து இதே மாதிரி ஒரு மஷ்ரூம் ஃபார்ம் நீங்களும் உருவாக்கலாம். நன்றி.